ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு அவேர்னஸான ஒரு வீடியோஸ் தான். நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு ஜுவல் வந்து லோனுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னாவோ, இல்லைன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து நிறைய அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெனிவல் வந்து பண்ண முடியாது. நம்ம ஜுவல் லோன் வந்துட்டு ரெனிவல் வந்து இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு வரக்கூடிய ஏப்ரல் 1 இருந்துட்டு வெள்ளி நகைகளுக்குமே கடன் வந்து வாங்கிக்கலாம். பேங்க் வந்து அது குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. பட் எதுக்கெல்லாம் குடுக்கலாம், எதுக்கெல்லாம் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சில கிரைட்டீரியாஸும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அத வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து குடுத்திருக்கிற சூழ்நிலைகள்ல, இது வந்து கஸ்டமருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஓடிபி. ஸோ நீங்க வந்து ஆதார்ல குடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல இருந்து தான் கண்டிப்பா வந்து ஒரு ஓடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அது இருந்தா தான் நீங்க ஜுவல் வைக்கிறதா இருந்தாலும், ரெனிவல் பண்றதா இருந்தாலும், இல்ல நகைய திருப்புறதா இருந்தாலுமே கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாரி கஸ்டமருக்கு நெறைய அலைச்சல் தரக்கூடிய, ரொம்ப நேரம் பேங்க்ல இருக்கிற மாரியான விஷயங்களும் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல நான் பர்சனலா ஒரு விஷயங்கள்ல அடிபட்டேன். என்ன அப்படின்னா, அ ஒருவேள நீங்க இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அடிஷனலான விஷயத்தையும் நீங்க வந்து செய்யற மாதிரி வந்து இருக்கும். அ எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக ஒருத்தர் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான தொகை அப்படிங்கிறதுனால ஜுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைவேட்ல பக்கத்துல ஒரு 2-3 டேஸ்ல வந்து நம்ம எடுக்கிற மாதிரி பிரைவேட்ல வந்து வச்சிருந்தோம். ஒரு XRYன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபினான்ஸ்ல வந்து நம்ம வச்சிருந்தோம். ரொம்ப மினிமம் பேசிக்கான அமௌண்ட் தான். ஸோ அது வச்சிருந்ததா அந்த அவசரத்துல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பில்ல வந்து நம்ம மிஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். வச்ச அந்த ஃபர்ஸ்ட் பில் நம்ம குடுப்பாங்க இல்லையா? அந்த பில் வந்து நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நாங்க திருப்பியும் அந்த 1 வீக்லயே வந்து நாங்க போய் ஜுவல் வந்து நாங்க கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த பில் வந்து ரெசிப்ட் இருந்தா தான் நம்மளுக்கு குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பில் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு. நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா? நம்ம என்டர் பண்ணோம்னா, அந்த பில் ரெசிப்ட் குடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாலும் ரெசிப்ட் இருக்கும். அது வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நடைமுறையில வந்திருக்கிறதுனால, கண்டிப்பா அந்த ரூல் வந்து நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜுவல் வந்து நாங்க வந்து குடுக்க முடியாது. இதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், ரெஜிஸ்டர் பத்திரங்கள் எல்லாமே பதிவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடங்கள்ல நோட்டரியில போயிட்டு நம்ம ஒரு ரூ. 100 வந்து பத்திரம் வந்து நம்ம வாங்கி வந்து நம்ம குடுக்கணும் நம்ம பேர்ல. ஸோ அது வந்து குடுத்தா மட்டும் தான் அந்த நகைய வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து குடுப்பாங்க. இது வந்து பில் மிஸ் ஆனவங்களுக்கு மட்டும் இல்ல. ஒருவேளை நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கனராவோ, யூனியன் பேங்க்லயோ வைக்கிறீங்க. நீங்க வந்து ஜுவல் வந்து வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஜுவல் வந்து அந்த பெர்சனோடது தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வந்து வேணும். அதாவது நீங்க பில் வந்து வேணும். அந்த ஜுவல் வாங்குனதுக்கான பில் வேணும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அம்மா காலத்துல எனக்கு கல்யாணத்துக்காக போட்டது அதுக்கெல்லாம் பில் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து என்னுடைய ஜுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு ஒரு சைன் வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஒரு ஷீட்லயே அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க. லோன் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதே, இது வந்து என்னுடைய நகை தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அக்னாலெட்ஜ் வந்து நம்ம பண்ற மாதிரி ஷீட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு காப்பி நம்மகிட்டயும், இன்னொரு காப்பி பேங்க்லயும் வந்து இருக்கும். ஸோ இதையும் தாண்டி நம்மளுடைய அந்த ரெசிப்ட்ட நம்ம தொலைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாரி இந்த பத்திர ஆஃபீஸ்ல ரூ. 100 பத்திரம் நம்மளுடைய பேர்ல. அந்த ரூ. 100 பத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட் வந்து அவங்க மேல போட்டு, நம்மளுடைய நேம் வந்து நம்ம போட்டு வந்து ஒரு ஷீட் வந்து குடுப்பாங்க. அந்த பத்திரத்த நம்ம பிரைவேட் ஃபினான்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸ்லயோ கொண்டு போய் குடுத்தா மட்டும் தான், நம்மளுடைய நகைகள் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. இது பர்சனலா நான் வந்து அடிபட்டேன். ஸோ ஒருவேளை நீங்க வந்து பிரைவேட் தானே, அப்பப்போ கம்ப்யூட்டர்ல பில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா வந்து போட்டுறாதீங்க. பில்ல வந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்கல்ல வந்து போய் முடிஞ்சிரும். ஸோ இப்ப அத வந்து அவங்க வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம உள்ள ஏதாவது எழுதி வந்து நம்ம குடுக்கணுமா அப்படின்னா, அதெல்லாம் வந்து கிடையாது. இது வந்து என்னுடைய நகை தான். நாங்க திருப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் நீங்க எதுவும் வந்து எழுதி குடுக்கணும், சைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் உங்க பேர்ல வந்து வாங்குனீங்கன்னா போதும். ஸோ அந்த பத்திரம் வாங்குற இடங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்தினுடைய நம்பரும், எவ்வளோ ரூபா பத்திரம், யார் வாங்கியிருக்காங்கங்கிறத அவங்களும் அங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை பத்திரங்கள் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு கணக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க அங்க பேங்க்ல வந்து குடுக்கும்போது, ஃபைல் வந்து நம்மளுடைய ஃபைல் அட்டாச் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபைல்ல நம்ம குடுத்திருக்கக்கூடிய அந்த பத்திரத்தையும் வந்து அவங்க அட்டாச் வந்து பண்ணி வந்து வச்சுப்பாங்க.
ஸோ இதை ப்ரைவேட் ஃபினான்ஸில் டேரெக்டாக நானே வந்து அஃபெக்ட் ஆகி நான் வாங்கி வந்து கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியுது. பட் இதே சேம் ரூல் தான் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாய் வழியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். ஸோ அவங்க வந்துட்டு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம பேங்க்குக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் ஒரு சிலர் வந்து புதுசாக வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பேச்சில் ஏதாவது முரண்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை எங்களுக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இதை வாங்கி எழுதி சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து அக்ரிமெண்ட் வந்து அதுலேயே வந்து இருக்கும். இது என்னுடைய தானே, நீங்கள் அக்னாலேஜ் வந்து நீங்கள் அதில் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய நடைமுறைகள் வந்து அப்படிங்கிறது வந்திருக்கு. முதல்ல எல்லாம் ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மட்டும் சைன் பண்ணோம்னா நம்மளுக்கு போதும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் போகுது, நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து சைன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏப்ரலில் வந்துட்டு நிறைய ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத தான் எல்லாருமே வந்து சொல்லிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளை தான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்சத்துக்கு உட்பட்டு நீங்கள் கடன் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் தொகையாக 85% வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்து வரைக்கும் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 80% அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 5 லட்சத்துக்கு மேலே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய ஜுவல்லிருந்து 75% ஆஃப் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு லோன் ப்ராசஸாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து கூட்டுறவு சொசைட்டியில் வந்து போகும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பேங்க்ல தான் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதனால கம்மி எப்போவுமே மற்ற எல்லாத்த விடவே கூட்டுறவு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் தான் போகுது. இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் உங்களுடைய பேங்க் ரிலேட்டடாக அண்ட் ஜுவல் லோன் ரிலேட்டடாக வச்சுருக்கக்கூடிய எல்லா ரெசிப்டையுமே ஒரு பர்ஸில் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும்.